ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கு வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் 8 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். வியானா, பிரவீன், சுபி, துஷார், கலை, ரம்யா, அரோரா மற்றும் ஆதிரை அவர்கள். ஸோ இந்த 8 பேர் கொண்ட பட்டியலில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,345 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது 24.89% வந்து இருந்துட்டு இருந்தாங்க வியானா அவர்கள். பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 25.81% வந்து இருந்துகிட்ருக்காங்க வியானா அவர்கள். ஸோ கிட்டத்தட்ட 1% வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டை விட இப்போதைக்கு அப்படியே பூம் அப் வந்து ஆயிருக்கு. 2வது பொசிஷனில் பிரவீன்ராஜ் அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8185 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.94% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போது பார்த்திங்க அப்படின்னா 14.73% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய பிரவீன்ராஜ் அவர்கள். முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 6000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபயராக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க வியானா அவர்கள். 3வது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 7980 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 13.97% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க சுபிக்ஷா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சற்றே உயர்ந்து 14.36% வந்து இருந்துகிட்ருக்காங்க சுபிக்ஷா. ஸோ அந்த விதத்தில் 2வது பொசிஷனுக்கும் 3வது பொசிஷனுக்கும் உள்ள இடைவேளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு 200 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. 4th பொசிஷனில் நம்மளுடைய கலை அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7126 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.57% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார் நம்மளுடைய கலையரசன் அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.82% இருந்துகிட்ருக்காரு. ஸோ நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து 5வது இடத்துல இருந்த கலையரசன் அவர்கள் 4th பொசிஷனுக்கு முன்னேறி வந்திருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் உழைத்தால் சுபிக்ஷா அவர்களை பீட் பண்ணி இவர் 3வது பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. 5வது பொசிஷனில் துஷார் அவர்கள் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 6896 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.39% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.41% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய துஷார் அவர்கள். ஆக்சுவலாக இவர் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 4வது பொசிஷனில் ஆரம்பித்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5வது பொசிஷனில் இருக்கார். 6வது பொசிஷனில் ரம்யா ஜோ அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4032 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.74% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.26% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். சொல்லப்போனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இந்த வாரம் வந்து ரம்யா ஜோவை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணால் போட்டு தள்ளிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க போல். 7வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3675 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.43% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது இருந்த அரோரா சிங்க்லர் அவர்கள் இப்போதைக்கு 6.61% வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் லாஸ்ட் வீக்லேயும் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. இவங்க தான் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க, இவங்கள தான் எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் டக்குன்னு வேற ஆளாக எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 8வது பொசிஷனில் நம்மளுடைய ஆதிரை அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 3336 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.07% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போது பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஆதிரை அவர்கள். சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் வியானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% மேலே வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. பிரவீன்ராஜை பொறுத்தவரையிலையும் குறைஞ்சிருக்கு. சுபி அவர்களை பொறுத்தவரையிலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்ரிஷியேட்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. துஷாரை பொறுத்தவரையிலையும் குறைஞ்சிருக்கு. கலையரசனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரம்யா ஜோவுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி அரோரா சிங்க்லர் அவர்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆதிரைக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படியே வந்து போச்சு அப்படின்னா ஆதிரை எவிக்ட் ஆகி போகிறதுக்கான வெளியே வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரையோடைய அட்டகாசங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது.
அவங்க வந்து வேலிடான பாயிண்ட்டை வந்து பேசுகிறாங்க, பிரச்சனைகள் வந்து வரும்பொழுது வந்து குரல் கொடுக்குறாங்க, எல்லா விதத்துலேயும் கரெக்டாக வந்து இருக்காங்க அப்படின்னுலாம் ஒரு பக்கம் வந்து நம்ம பார்த்தாலும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கன்டென்ட் தான். இந்த லவ் கன்டென்ட்டை தூக்கி வெளியே எறிஞ்சிருந்தால் நம்ம ஆதிரை அவர்கள் வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நமக்கே அப்பண்டமாக வந்து தெரியுது, என்னம்மா இந்த மாதிரிலாம் கேவலமாக பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. இவங்க போய் காலையிலேயே எழுப்புறதா இருக்கட்டும், அவன் வந்து ஒரு மாதிரி சினுங்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காத விஷயங்களை வந்து ஆதிரை வந்து பண்ணாங்க. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இவங்க இந்த நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே இவங்க வந்து நாமினேஷனில் வந்து வந்திருந்தாங்க. யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதிரையுடைய பொண்ணு இருக்குது, ஆதிரை பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுடைய வாக்குகள் அப்படிங்கிறது தான் அப்படியே எகிரிட்டு இருந்தது. சொல்லப்போனால் அன்அஃபிஷியலாகவே 1,50,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது. நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது. திவாகரெலாம் 2வது 3வது பொசிஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். ஸோ அந்த மாதிரி இருந்த ஆதிரை இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஒரே வாரம் மட்டும்தான் இடையில், ஒரே வாரம் செகண்ட் வீக் மட்டும்தான். இந்த செகண்ட் வீக்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு. குறிப்பாக கமருதீனுடைய சண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை கூட பயங்கரமாக வந்து இருந்தது. அதில் கொஞ்சம் பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிக்கிறாங்க ஆதிரை. சில பேர் வந்து என்ன தான் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணாலையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரைக்கு வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதுக்காக உள்ளே சொல்லணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையை போட்டு அடிச்சிருச்சு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவன் இருக்கிறதுலே பொறுக்கி பைய மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பேசுவான், மார்க்கிங் பண்ணுவான், ஒரு மாதிரி அவன் ஒரு சில்லற பையன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கும் பொழுது அவனை இவங்க வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது எப்படின்னா, இவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கும் பொழுது இந்த பையனுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக பேசுகிறது, யார் என்ன பேசினாலும் இவங்க போய் அவனுக்கு என்ன சொல்கிறது, அவனுக்காக போய் இவங்க போய் பதில் சொல்கிறது, இவங்க போய் சண்டடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு கேம் விளையாடினாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே சகிக்கல. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கப்புளாக சுற்றுறது. கப்புளாக சுற்றினா கூட பரவாயில்ல, சில பல வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து பண்ணிக்கிறாங்க இவங்களுக்குள்ளே இவங்களே. ஸோ அது வந்து ரொம்ப மோசமாக கேவலமாக வந்து இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து கப்புலாகவே ஏற்றுக்கல, ஓகேங்களா. கப்புலா மீன்ஸ் இந்த லவ்வர்ஸாகவே ஏற்றுக்கல. ஏன்னா அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க, கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயே இவங்க சண்டை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க சமாதானம் பேசிக்கிறது, அப்புறம் மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலேயும் என்னமோ தெரியல, ஆதிரை அவர்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் வீக்கை விட கம்பேர் பண்ணும்போது ஆதிரையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஓகே மக்களே, இந்த ஆதிரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது 8 பேர் கொண்ட பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.